மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், நமஸ்தே. நான் உங்கள் அலெக்ஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க. ஏப்ரல் 23. எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏப்ரல் 23 அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான டே தான். இதுக்கு முன்னாடி இருந்த வருஷம்லாம் ஏப்ரல் 23னா ஒரு ஸ்பெஷலான நாள் எனக்கு. ஸோ இதுக்கு மேலே தமிழ்நாட்டுக்கே ஒரு ஸ்பெஷலான நாள் அப்படின்னா இந்த வருஷம் 2026 வர ஏப்ரல் 23 தான். ஸோ நம்ம சட்டமன்ற தேர்தலோட டேட் அது. எல்லோரும் நினச்சிருப்பீங்க யார் யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ட்டு. நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா ஒரு 100%ல் 20% நான் இந்த கட்சிக்கே ஓட்டு போடுறேன், இவங்களே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ இருக்கிற ஆட்சியே தான் அடுத்த இந்த வர வருஷமும் அமையணும் அப்படின்னு 20% எதிர்பார்க்குறாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னும் ஒரு 20% என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது வேணாம், போன ஆட்சியில் அதெல்லாம் பண்ணாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, எனக்கு போன ஆட்சி தான் வேணும், இதுக்கு முன்னாடி இருந்தவர் தான் எனக்கு வரணும், சிஎம்மாக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு 20%. ஓகே, ஸோ மொத்தம் 40% முடிஞ்சிச்சு. இன்னொரு 30% என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு மாற்றம் வேணும், நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன், எனக்கு ஒரு புதுசாக ஒரு மாற்றம் வேணும், மாற்றத்தை எதிர்பார்க்குறேன், இவங்க 2 பேருமே வேணாம், இது போனால் இது, இது போனால் இது அப்படின்னு மாறி மாறி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு 30% இவங்க இந்த கட்சி வேணும், இதுக்கு முன்னாடி இருந்த கட்சி வேணும், மாற்றம் வேணும். ஓகே, மீதி இருக்க பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீதி இருக்க ஒரு எப்படின்னா ஒரு 50 வயசுக்கு மேலே, 60 வயசு, 70 வயசு, ஆயா, தாத்தா, பாட்டி எல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு அவர் தான் வேணும், அவர் அப்பத்துலேருந்து போட்டுக்கிறேன், நான் அந்த காலத்துலேருந்து போட்டுக்கிறேன், நான் ஃபஸ்ட்டு யாருக்கு ஓட்டு போட்டேனோ அவங்களுக்கு தான் இன்னும் போட்டுட்ருக்கேன் அப்படின்றாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா அவங்க இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அவங்களுக்கு எப்படி ரீச் ஆகுதுன்னு தெரில. ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வைங்க. அந்த காலத்துலேருந்தே ஓட்டு போட்டுக்கிறேன், நான் அவங்களுக்கு தான் போடுவேன். அந்த காலத்துல என் புருஷனுக்கு பேர் வச்சது முனியாண்டி. புருஷனுக்கு முனியாண்டின்னு வைக்காம பின்ன முக்கிய சம்பானின்னு வைப்பாங்க. எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் இந்த கட்சியில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, அதனால் நான் அவங்களுக்கு தான் போடுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட மீதி இருக்க பீப்புள் இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி பீப்புள்கிட்ட நான் நிறைய பேசியிருக்கேன், நிறையா வீடியோ வந்திருக்கோம். லாஸ்ட்டு வீடியோ அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள மாற்றணும்னா நமக்கான ஒரு மாற்றம், நமக்கான ஒரு அரசியல், நமக்கான ஒரு புது முயற்சி நாமளே கையாள வேண்டியதாக இருக்கும். அந்த அவங்ககிட்ட தான் நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன், அப்பத்துலேருந்து போட்டிருக்கேன் அப்படின்ற. அவங்களுக்கு அந்த கட்சியோட பேர் தெரியாது, அந்த கட்சியோட கொள்கை தெரியாது, அந்த கட்சியில் யார் இப்போ சிஎம்மாக இருக்கா அவங்க பேரும் தெரியாது, அந்த கட்சியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னும் தெரியாது. ஆனால் அந்த ஒரு சின்னத்தை பார்த்துட்டு அந்த சின்னத்தை தான் நான் ஓட்டு போடுவேன், அந்த சின்னத்துக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்கள தான் ஃபஸ்ட்டு நம்ம மாற்றணும். அந்த மாதிரி பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர், எக்கச்சக்க பேர். மோஸ்ட்லி இந்த ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி இருக்காங்க, நான் அப்பத்துலேருந்து போட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க நமக்கு ஒரு பிரச்சனை, அப்படி எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு கையில் ஒரு பிரச்சனை, என் காலுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எனக்குள்ளே மட்டும் இருக்கும். ஸோ நம்ம அறிவில் பிரச்சனை அப்படின்னா நம்ம சமுதாயமே பாதிக்கப்படும். அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு நாலேஜ் இல்லை, அவங்க படிக்காதவங்க. ஸோ நீங்கள் படிச்சிருக்கீங்க, நீங்கள் தான் அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கணும், பார்த்துட்ருக்க நீங்கள். ஸோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புரிய வைங்க. அவங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போகிறாங்களோ அந்த கட்சியோட தலைவர் பேராவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க கட்சியோட சின்னம் மட்டும் தெரிஞ்சுட்டு அவங்க அதுக்காக ஓட்டு போடுறாங்க. ஸோ இந்த அரசியல் மாற்றம் எப்படி இருக்கும்னு தெரில, வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஏப்ரல் 23. ஸோ நானும் ஓட்டு போடுவேன், நீங்களும் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாதவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லி ஓட்டு போட சொல்லுங்கள். யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு தைரியமாக போடுங்க. வந்தால் ஓட்டு போட்டோமா, ஜெயிக்குமா ஜெயிக்காதா, அதனால் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன், இவங்க இப்போ தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு போடல, ஏன்னா ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான்னு தெரில அதனால் நான் இவங்களுக்கு போடுறேன் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு யாருக்கு மனசுக்கு புரியுதோ, யாருக்கு போடணும் அப்படின்னு மனசில் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஓகே, நன்றி, வணக்கம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு.